ஹாய், நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இந்த வாரம் திங்கக்கிழமை 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வாரம் 24 பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் 20 பேரோட தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இருந்தாலும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வராங்க. நம்ம எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாவே ஷார்ட்ஸ் முடிஞ்சிடும். அதனால் ஒரு 2 பேர் மட்டும் சொல்கிறேன். ரஞ்சித் சார் பூந்தோட்டத்துலேருந்து வராரு. விழுப்புரத்துலேருந்து சத்யா சார் வந்திருக்காங்க. மற்ற 22 பேரும் உள்ளே மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நாங்களும் போகிறோம். இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரோலாம் எடுத்தேன். அதில் ஒரு 2-3 பாயிண்ட் வைக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்து நம்ம தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. 18-20 கிலோ தான் போடுவோம். இன்றைக்கி நிறைய ஆர்டர் இருக்குது. ஒரு 70 மட்டன் பிரியாணி இருக்குது, ஒரு 50 பேருக்கு சிக்கன் பிரியாணி இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன். நாளைக்கு லீவு தான். நாளைக்கும் ஆனால் கிளாஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்துடணும். சைடிஷ்லாம் நாளைக்கு முடிச்சிருவேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறியும் போடலாம், எதுவுமே போடாமையும் பண்ணலாம். 1.5 கிலோ வரைக்கும் கறி போடலாம். ஸோ எல்லாமே எதை பொறுத்துங்க, அரிசியை பொறுத்து தான் வரும். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 42 கிலோ ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். இந்த 14 கிலோன்னு சொல்கிறதும் ரைஸ் தான். அப்போ அந்த பக்குள்ள மிளகாத்தூள் உப்பு தான் தனித்தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். 1 கிலோவுக்கு 10 கிராம் மிளகாத்தூளுங்க. அப்போ 140. யாசிர் 2 பிரியாணி பவுல் மட்டும் கொடுப்பா. அதாவது காலையில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இதில் மெனக்கெட்டுட்டிங்கன்னா பிரியாணி தப்பாகவே வராது. இப்போ என்ன பிரச்சனைன்னு வச்சிங்களேன், நீங்கள் எல்லாமே நல்லா சமைச்சிருவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெசிபி லிஸ்ட்டு இருக்குது, அதை பார்த்து சமைச்சிருவீங்க. இல்லை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணால் கூட நல்லா சமைச்சிருவீங்க. பிரியாணி நல்லா சமைக்கிறது இப்போ பிரச்சனையே இல்லை. தினமும் ஒரே மாதிரி சமைக்கிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி செஞ்சால் நல்லா வந்துச்சு, நாளைக்கு செஞ்சு, ஆனால் கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அன்றைக்கி வந்துச்சு நீ அன்றைக்கே வந்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால் நம்ம டெய்லி ஒரே மாதிரி வரணுன்னா தினமும் அளந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு தான் சமைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும், உங்களுக்கு ஒரு அனுபவம் வர வரைக்கும். அனுபவம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் ஊற்றுறோம். அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1.5 கிராம் கிராம்பு எடுத்துருக்குறோம். இப்போ அதில் 3ல் ஒரு பார்ட்டை அரைக்க கொடுத்துட்டோம், 2 பார்ட்டை அது உள்ளே போட்டுட்டோம். ஓகே, இப்போ அதுக்குள்ளேயே அரைச்ச பூண்டியும் போட்டுட்டோம். இப்போ தான் அடுப்பையே பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு பொறுமையாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இது கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம இஞ்சி சேர்க்குறோம். இஞ்சி சேர்த்து 2ம் சேர்ந்து வதங்கணும். அதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு கமகமான வாசனை வரணும். ஒரு நல்ல செப்புக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்ணில் பார்க்கணும், சேம் டைம் அந்த வாசனை எப்படி வருதுன்னு பார்க்கணும். முதல் ஆரம்பத்தில் பூண்டு பச்சை நாற்றம் அடிக்கும். அது நான் வதக்க ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் அது வதக்கணும். பூண்டு வதங்காமல் இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா பூண்டு வதங்காது. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.